نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى ولكم في القرآن العليم في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يهب لمن يشاء إناثا يهب لمن يشاء ذكورا أو يزوجهم ذكرانا وإناثا ويجعل من يشاء عقيما إنه عليم قدير صدق الله العليم وقال النبي صلى الله عليه وسلم كل مولود يولد على فطرة الإسلام أو قال عليه الصلاة والسلام. எல்லா புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. நம் உயிரின் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறைகளை வழிதவறாமல் பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபட்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லவர்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கணியத்துக்குரிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ஒரு பரக்கத்து நிறைந்த சிறப்பான மஜ்லிஸில் சிறப்பான மாதத்தில் நாமெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையெல்லாம் இங்கு ஒன்று சேர்த்து வைத்ததை போன்று உயர்ந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் நம் அனைவரும் ஒன்று சேர்த்து வைத்தல் புரிவானாக. இன்றைய நாளை பரக்கத்து நிறைந்த நாளாக ஆக்கியல் புரிவானாக. இன்றைய நாளிலே ஏற்படக்கூடிய எல்லா வகையான தீங்குகளை விட்டும், பேராபத்துக்களை விட்டும், பலா முசீபத்திலை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் பாதுகாப்பானாக. நம் அனைவருக்கும் நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்வையும், மன நிம்மதியான வாழ்வையும், மன நிறைவான வாழ்வையும் அல்லாஹ் நமக்கெல்லாம் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. கடைசி வரையிலும் கைகால் முடங்கி விடாமல் ஆரோக்கியத்தோடு, ஆஃபியத்தோடு, கண்ணியத்தோடு, மரியாதையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற பாக்கியத்தை நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். கணியத்துக்குரிய பெரியோர்களே, அல்லாஹுடைய நல்லடியர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரையிலும் பெருமக்கள் சொல்லி காமிப்பார்கள், கடமைகள் என்று எடுத்துக்கொண்டால் இரண்டு கடமை தான். ஒன்று ஹுக்கூக்குல்லா, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை. ஹுக்கூக்குல்லா, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை. இன்னொரு கடமை என்னென்னா ஹுக்கூக்குல் இபாத், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. அடியார்கள் என்று எடுத்துக்கொண்டால் எல்லோருமே அதுக்குள்ளே அடங்கிவிடுவார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, அனாதைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, இப்படி இஸ்லாமிய மார்க்கம் ஒவ்வொருவருத்திற்கும் செய்ய வேண்டிய கடமைகளை தெளிவான முறையில் நமக்கெல்லாம் கற்றுத்தந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய செய்திகள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவின் மூலமாக ஒரு சில செய்திகளை பார்ப்போம். அருமையானவர்களே, குழந்தை பாக்கியம் என்பது பெற்றோர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு தான் குழந்தை பாக்கியம். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது குழந்தை பாக்கியத்தை எப்படி சொல்லுவாண்டா, யஹபு லிமன் யஷாஉ இனாசா, அல்லாஹ் கொடுக்குற பரிசு தான் குழந்தை செல்வம். பெற்றோர்களுக்கு அல்லாஹ் கொடுக்குற பரிசு குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் பரிசாக கொடுக்குறான். இப்போ திருமணம் ஆகிட்டுண்டா திருமண தம்பதிகளுக்கு நம்மளால் முடிஞ்ச நிறைய பரிசுகளை கொடுப்பாங்க. ஒரு சிலர் கடியாரம் கொடுப்பாங்க, ஒரு சிலர் 1000 மொய் வைப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் திருமண தம்பதிகளுக்கு தன்னால் முடிஞ்ச பரிசுகளை அன்பளிப்புகளை கொடுப்பாங்க. ஆனால் அல்லாஹ் கொடுக்குற பரிசு அந்த திருமண தம்பதிகளுக்கு அல்லாஹ் கொடுக்குற பரிசு, அல்லாஹ் கொடுக்குற அன்பளிப்பு என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுவான், யஹபு லிமன் யஷாஉ இனாசா, நாம் நாடியவர்களுக்கு பெண் குழந்தையை பரிசாக கொடுப்போம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது நாம் நாடியவர்களுக்கு பெண் குழந்தையை பரிசாக கொடுப்போம். யஹபு லிமன் யஷாஉ துக்கூரா, நாம் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை பரிசாக கொடுப்போம். குழந்தை பாக்கியங்கிறது அல்லாஹ் கொடுத்த பரிசு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்லுவோம், அவ் யஸவ்விஜுஹும் துக்ரான வ இனாஸா, நான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையும் பரிசாக கொடுப்போம், பெண் குழந்தையும் பரிசாக கொடுப்போம். 2 குழந்தை இருந்தாலும் அல்லாஹ் கொடுக்குற பரிசு. அடுத்து சொல்லுவான், வேஜாலு மை யஷாஉ அகீமா, ஒரு சிலரை நாம் நாடியவர்களை மலடனாக ஆக்குவோம் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி அன்பிற்கினவர்களே, குழந்தை பாக்கியங்கிறது அல்லாஹ் கொடுத்த பரிசு. அந்த பரிசை நாம் எப்படி பாதுகாக்கணும், அன்பளிப்பை நம்ம எப்படி பாதுகாக்கணும்னா அமானிதத்தை எப்படி பாதுகாப்போமோ, நம்மகிட்ட ஒரு பணம் இருக்குது, நகை இருக்குது, அது எப்படி ஒரு அமானிதமாக பாதுகாப்போமோ, தொலைஞ்சிடக்கூடாதுன்னு பாதுகாக்க மாதிரி அல்லாஹ் கொடுத்த அந்த குழந்தை செல்வத்தையும் நாம் அமானிதமாக பாதுகாக்க வேண்டும் என்பதாக குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லிக்காம. அன்பிற்கினவர்களே,
வேறு யாராலையும் குழந்தை பாக்கியத்தை கொடுக்க முடியாது. நம்ம என்ன நினைக்கிறோம், கல்யாணம் முடிஞ்சிட்டு ஆணும் பெண்ணும் இல்லறத்தில் ஈடுபட்டாங்க, சேர்ந்துட்டாண்டா குழந்தை பிறக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நாம் நினைக்கிறோம். ஆனால் எல்லாம் யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு மட்டும்தான் குழந்தை பிறக்கும். ஆணும் பெண்ணும் சேர்ந்துட்டா குழந்தை பிறக்கும் நாம் நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் யாருக்கு நாடுகிறான் அவர்களுக்கு மட்டும்தான் நடக்கும். இப்போ அல்லாஹ் ஒருத்தருக்கு குழந்தை பிறக்க இல்லைன்னு நினச்சிட்டான். உலகத்தில் ஒரு தம்பதிக்கு இவருக்கு திருமணமாகி இவருக்கு குழந்தை இல்லைன்னு அல்லாஹ் முடிவு செஞ்சுட்டான் அப்படின்னா, உலகத்தில் உள்ள எல்லா மருத்துவரும், உலகத்தில் எவ்வளோ தலை சிறந்த மருத்துவர்கள் ஒன்று சேர்ந்து அவருக்கு குழந்தையை உண்டாக்க நாடினாலும் அவரால் குழந்தையை கொடுக்க முடியாது. அல்லாஹ் கொடுக்க பரிசு தான் குழந்தை பாக்கியம் என்பதாக ஹதீஸில் குர்ஆனில் கண்பிருக்கின்றே. அப்படிப்பட்ட அந்த குழந்தை செல்வத்தை நம்ம எப்படி பாதுகாக்கணும், அந்த குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை நாம் பார்க்கணும். பொதுவாக எல்லாரும் மருத்துவர் எல்லோரும் நினைக்க வைக்கிறது அல்லாஹ்வை தவிர யாராலும் குழந்தை பிறக்க முடியாது. மருத்துவர்லாம் நினைக்க நாங்கள் இந்த டாக்டர்கிட்ட போனால் குழந்தை பிறந்துடும், இந்த இடத்துக்கு போனால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படி சொல்லி ஒரு சிலர் நினைக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் நாடுறவர்களுக்கு தான் கிடைக்கும். அல்லாஹ் எப்படி நாடுவாண்டா, நாம் நினைக்கிறது ஆணு பெண்ணை சேர்ந்தா தான் குழந்தை உருவாகும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் நாடினால் ஆணை கொண்டு ஒரு பெண்ணை படைப்பான். அல்லாஹ் நாடிட்டோம்டா ஒரு பெண்ணை கொண்டு ஆணை படைச்சிடும். அல்லாவுக்கு ஆணு பெண்ணு மட்டும் தேவையில்லை, ஒரு ஆணை கொண்டு ஒரு பெண்ணை படைப்பான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக தான், அந்த ஆணின் மூலமாக தான் அல்லாஹ் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். அதே மாதிரி ஒரு பெண்ணை கொண்டு ஒரு ஆண் அல்லாஹ் உருவாக்கினான். யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகத்தான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா படைத்தான் என்பதாக ஹதீஸில் நம்மளை கண்பிருக்கின்றே. ஆக குழந்தை பாக்கியங்கிறது நம்ம பெற்றோர்களாக இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு, ஒரு நியமத்து, ஒரு அருட்கொடை தான் நம்முடைய குழந்தை செல்வங்கள், குழந்தை பாக்கியங்கள். அந்த குழந்தைகளுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை பார்க்கும்போது, முதல் விஷயம், ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி அல்லது பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஆண் பெண் மக்களாக இருந்தாலும் சரி, பெண் மக்களாக இருந்தாலும் சரி, அதை நல்லா கொடுத்ததற்கு நம்ம நன்றி செலுத்தணும். அல்லாஹ் ஆண் மக்களை தந்திருக்கான் அல்லது பெண் மக்களை தந்திருக்காண்டா அதை நினச்சி அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும். ஒரு எத்தனையோ உலகத்தில் நம்ம கண் கூட பார்க்குறது, திருமணமாகி 10 வருஷம், பருவம் 15 வருஷம், 20 வருஷம் குழந்தை இல்லாமல் எத்தனையோ தம்பதிகளை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அப்படி இல்லாமல் அல்லாஹ் நம்மளுக்கு குழந்தை பாக்கியத்தை தந்திருக்கான், நம்முடைய பேர பிள்ளைகளை தந்திருக்கான், நம்முடைய வாரிசை பெருசாக்கியிருக்கான் அப்படின்னு அதை நினச்சி அல்லாவுக்கு நன்றி செலுத்தும் முதல் விஷயம். அதே நேரத்தில் அல்லாஹ் நமக்கு எந்த குழந்தையை தந்தாலும் சரி, ஆண் மக்களை தந்தாலும் சரி, பெண் மக்களை தந்தாலும் சரி, அதை இழிவாக பார்த்துக்கூடாது. உலகத்தில் நடக்கிற உண்மையான விஷயம் என்னென்னா, பெண் குழந்தை பிறந்துட்டுனா இழிவாக பார்க்குறது. பெண் குழந்தை ஒரு குடும்பத்தில் தலைப்புள்ள பொம்பளை பிள்ளையாக பிறந்துட்டுன்னா இழிவாக பார்க்குறது. போய் பொம்பளை பிள்ளை பெற்றுட்டா, போயும் பொம்பளை பிள்ளை தலைப்புள்ள பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டான்னு சொல்லி இழிவாக பார்க்குற கூட்டமும் இருக்குது. அதே நேரத்தில் ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டு குடும்பத்தில் ஆம்பளை பிள்ளை பெற்று அதை கொண்டு பெருமடிக்கக்கூடிய, தற்பெருமடிக்கக்கூடிய பெற்றோர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆக ஆண் மக்களாக இருக்கட்டும் பெண் மக்களாக இருக்கட்டும், இது அல்லாஹ் கொடுத்த பரிசு. ஆண் மக்களாக இருந்தாலும் சரி, பெண் மக்களாக இருந்தாலும் சரி, இது அல்லாஹ் கொடுத்த பரிசாக நம்ம பார்க்கணும், அமானிதமாக பார்க்க வேண்டும் என்பதாக ஹதீஸில் வரலாறுல கண்பிருக்கின்றே. குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, முதல் விஷயமாக ஆண் குழந்தையாக இருக்கட்டும் பெண் குழந்தையாக இருக்கட்டும், நமக்கு எல்லாம் குழந்தையை கொடுத்துட்டா அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு முதலாக நல்ல பெயர்களை வைக்கணும், அழகான பெயர்களை வைக்கணும். குழந்தை பிறந்துட்டா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பெயர்களாக இருந்துச்சு, குழந்தைகளுக்கு எப்படிலாம் பெயர் வச்சாங்கண்டா நபிமார்களுடைய பெயரெல்லாம் இருக்கும். நபிமார்களுடைய பெயர் வைப்பாங்க, சஹாபட்களுடைய பேரை உமர், உஸ்மான், அலி, அபூபக்கர், இப்படி சஹாபட்களுடைய பெயர் வச்சாங்க. அதே மாதிரி நபிமாருடைய பெயர்கள் இப்ராஹிம், இஸ்மாயில், நாவூர் மீரான், சாவுலமீது இப்படி சொல்லி பெயரெல்லாம் அந்த காலத்து பெயரெல்லாம் எடுத்துக்கிட்டோம்டா அவங்களுடைய பெயர் ஃபுல்லாமே எப்படி இருக்கும்டா நபிமாருடைய பெயராக இருக்கும், அல்லது சஹாபட்களுடைய பெயராக இருக்கும், அல்லது பெரியவர்களுடைய பெயராக இருக்கும். ஆனால் இந்த காலத்தில் எப்படி மாறிட்டாங்க அப்படின்டா, பெயர் இதில் அந்த காலத்து பெயர், அந்த காலத்து பெயர் தான், பழைய பெயர் தான் பரக்கத்தான பெயர், பழைய பேர் தான் பரக்கத்தான பேர். ஆனால் இன்றைய உள்ள தலைமுறைகளில் என்ன செய்கிறாங்க, இதெல்லாம் அந்த காலத்து பழைய பேர். இப்ராஹிம்னு சொல்லிட்டா போதும், இது அந்த காலத்து பழைய பேர். இஸ்மாயில்னு சொல்லிட்டா இது பழைய காலத்து பேர். அலின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அந்த காலத்து பேர். பழைய பேரை சொல்லி ஒதுக்கக்கூடிய நபர்களாக நம்ம இப்போ கண்பிரிக்கலே. பழைய பேரில் தான், சஹாபட்களுடைய பேரில் தான், நபிமாருடைய பெயர் தான் பரக்கத்தான பெயர். அந்த பெயரை நம்முடைய பெயர்களை பிள்ளைகளுக்கு நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அர்த்தமுள்ள அழகான பெயர்களை வைக்கணும், அர்த்தமுள்ள அழகான பெயர்களை வைக்கணும். காரணம் என்னென்னா, உதாரணம் சொன்ன பொருத்தமாக இருக்கும், நமக்கு தலைவலி அல்லது காய்ச்சல், நம்ம என்ன செய்வோம், எடுத்த உடனே ஆஸ்பத்திரி போக மாட்டோம். எடுத்த உடனே ஆஸ்பத்திரி மட்டும் என்ன செய்வோம், ஒரு தலைவலின்னா மெடிக்கலில் போவோம், தலைவலி மாத்திரை வாங்கி சாப்பிடுவோம். அதே மாதிரி காய்ச்சடிக்கு
தலைவலி வாங்கி மாத்திரை வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் நெஞ்சு வலி வந்துட்டு நம்மளுக்கு நெஞ்சு வலி வந்துட்டு என்ன செய்வோம்? மெடிக்கலில் போய் மாத்திரை வாங்கி சாப்பிடுவோமானா சாப்பிட மாட்டோம். என்ன செய்வோம்? அதுக்கான மருத்துவர்கள் அணுவோம், அதுக்கான மருத்துவர்கள்ட்ட போய் சிகிச்சை அளிப்போம். அதே மாதிரி இந்த பெயர் வைக்கக்கூடிய விஷயத்தில் இன்றைய நிலைமை எப்படி மாறி போச்சு அப்படின்னா, கூகுளில் தட்டுறது ஏதாச்சும் ஒரு பெயர், வாய்க்கு வந்த பெயர், அத்தா சொல்லுவார் இந்த எழுத்தில் வைக்கணும் பாரு, அம்மா சொல்லுவாங்க இந்த எழுத்தில் எங்கள் அம்மா பெயர் வைக்கணும், எங்கள் குடும்பத்தில் உள்ள பெயர் தான் வைக்கணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெயரை சொல்லி அந்த எழுத்தையெல்லாம் பிச்சு ஒரு பெயரை உருவாக்குறது. ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய பெயரையெல்லாம் பிச்சு ஒரு பெயரை சொல்லி கூகுளில் தேடுறது. அது ஏதாச்சும் ஒரு அர்த்தத்தை காமிக்கும். கூகுளில் தேடும் பொழுது ஏதாச்சும் ஒரு அர்த்தத்தை காமிக்கும். அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு வச்சிருது. ஆனால் வைக்கலாமாண்டா வைக்கக்கூடாது. அது சம்மந்தப்பட்ட எப்படி நெஞ்சு வலி வரும்பொழுது மருத்துவர்கள் அணுகிறோமோ அதே மாதிரி நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல பெயரை வைக்கணும். அதை பெயரை தேர்ந்தெடுத்து ஆலிம்களிடத்தில் அறிந்தவரிடத்தில் கேட்டு இதுக்குள்ள அர்த்தம் என்ன, அந்த பெயரை வைக்கலாமா வைக்கக்கூடாதான்னு சொல்லி கேட்டு வைப்பது சிறந்தது என்பதாக நம்ம இப்போ கண்பிரிக்கணும். இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த பெயர் வைக்கிறது இந்த உலகத்தோடு முடிவது கிடையாது. நம்ம பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கிறோண்டா இந்த உலகத்தோடு முடிவது கிடையாது. நாளை மறுமையின் நாள்லையும் அந்த பெயர் தொடங்கும். அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் ஒவ்வொருத்தரும் எப்படி கூப்பிடுவான், நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ஒவ்வொருத்தரும் எப்படி கூப்பிடுவான்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இப்போ என்னையை கூப்பிடுதாண்டா அல்லாஹ் என்னையும் என்னுடைய தகப்பனாருடைய பெயரை சொல்லி இன்னாருடைய மகனே இன்னார் நீங்கள் வாங்கன்னு சொல்லி என்பதாக அல்லாஹ் தஆலா அழைப்பான் என்பதாக ஹதீஸில் பக்காக நம்முடைய பெயர்களை அழகான பெயர்களை வைங்க என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் ஐஸா ரலியல்லாஹு அறிவிப்பாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட யாராச்சும் அர்த்தமற்ற பெயர்களோடு வந்துடுறாங்க. உதாரணத்துக்கு ஹசது பொறாமன்னு பெயர் வச்சு வருவாங்க. ஹசது பொறாமன்னு சொல்லி பெயர் வச்சு வருவாங்க. ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு அழகான பெயர், அழகானவன் அப்படின்னு சொல்லி பெயரை வச்சு அனுப்பிவிடுவாங்க என்பதாக ஹதீஸில் பார்க்குறாங்க. நம்முடைய பிள்ளைகளோ நம்முடைய பேர பிள்ளைகளோ இருக்கிறாங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு நல்ல அர்த்தமுள்ள பெயரா, நல்ல பெயரா அப்படி சொல்லி வைக்கணும். காரணம் என்னென்னா, என்ன அர்த்தத்தோடு இருக்கோ அந்த அர்த்தத்தோடு அந்த குழந்தைகள் உருவாகும். இப்போ நல்லவன் ஒருத்தருக்கு பெயர் வைக்கும், அந்த அர்த்தம் நல்லவன் இருக்க அந்த குழந்தை சாலியான பிள்ளையாக நல்ல பிள்ளையாக உருவாகுவதற்கு அந்த பெயரும் ஒரு காரணமாக இருக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்காம அன்பிற்காக முதல் விஷயம், நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம செய்யக்கூடிய முக்கியமான கடமை, ஆண் மக்களாக இருந்தாலும் சரி பெண் மக்களாக இருந்தாலும் சரி நல்ல அழகான பெயரை வைக்கணும். இது முதல் கடமை. ரெண்டாவது கடமை என்னென்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நம்முடைய பெயர் குழந்தை பிறந்து நம்முடைய குடும்பத்தில் ஆண் மக்களோ பெண் மக்களோ பிறந்துட்டாங்கன்னா அந்த குழந்தைக்கு அகீகா கொடுப்பது சுன்னத். அந்த குழந்தைக்கு அகீகா கொடுப்பது சொன்னது. ஆனால் இன்றைய நிலைமை எப்படி மாறிப்போச்சு. அகீகாங்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒவ்வொரு குழந்தையினுடைய பாதுகாப்பும். ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொரு குழந்தையினுடைய பாதுகாப்பும் அந்த குழந்தைக்கு கொடுக்கப்படுகிற அகீகாவில் இருக்கிறது. இப்போ நம்ம ஒரு ஆண் குழந்தை பிறந்துட்டு 2 ஆடு அகீகா கொடுக்குறோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஏற்படக்கூடிய பலா முசீபத்து சோதனைகள் கஷ்டங்கள் அகீகா கொடுப்பதன் மூலமாக நீங்கிவிடும். அதே மாதிரி ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைக்கு நம்ம ஒரு ஆடு அக்கீகா கொடுக்குறோம், அந்த குழந்தைக்கு ஒரு அக்கீகா கொடுக்குறோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஏற்படக்கூடிய பலா முசீபத்து சோதனைகள் கஷ்டங்கள் நோய்களை விட்டு அல்லாஹ் அந்த அக்கீகா கொடுப்பதன் மூலமாக அந்த குழந்தையை அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்காக அக்கீகா கொடுப்பது சுன்னத்து. ஆனால் இன்றைய காலகட்டத்தின் நிலைமை எப்படி மாறிப்போச்சு. இந்த காலத்தில் இப்போ உள்ள நேரத்தில் அக்கீகா கொடுக்குறோமானா கொடுக்க மாட்டோம். ஆனால் அது அல்லாமல் என்னென்ன அனாச்சாரங்கள் இஸ்லாம் மார்க்கம் தடுத்த விஷயங்களை நம்ம செய்கிறோம் அப்படின்னா, ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் நம்ம செய்கிற ஒரு தவறான விஷயம் சுன்னத்தி சீருங்கிற பேரில் 100 கிலோ போடுறோம், லட்சக்கணக்கில் செலவு செய்கிறோம். யாருமே மறக்க முடியாது. அக்கீகா கொடுத்துருப்போமானா கொடுத்துருக்க மாட்டோம். ஆனால் ஆம்பளை பிள்ளைக்கு சுன்னத்தி சீருங்கிற பேரில் 100 கிலோ பிரியாணி சாப்பாடு போட்டு பெருசாக கொண்டாடுவோம். ஆனால் அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய அக்கீகாவை கொடுத்துருக்க மாட்டோம். ஆனால் சுன்னத்தி சீருங்கிற பேர் வச்சிடும். அதே மாதிரி பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைக்கு வயசுக்கு வந்துட்டால் அந்த பிள்ளைக்கு நம்ம செய்யக்கூடிய செய்தி, முக்கியமான செய்தி விஷயம் என்னென்னா, பூ புனித நீராட்டி விழா. இதெல்லாம் மாற்று மதத்தில் செய்யக்கூடிய செய்தி. பூ புனித நீராட்டி விழாங்கிற பேரில் 1000 பத்திரிக்கை 2000 பத்திரிக்கை அடித்து ஊருக்கு ஃபுல்லாக பத்திரிக்கை கொடுத்து 100 கிலோ 200 கிலோ சாப்பாடு போட்டு லட்சக்கணக்கில் செலவு செய்கிறோம். இது இஸ்லாமிய மார்க்க சொல்லி தந்திருக்கேன்னா சொல்லித்தரல. பூ புனித நீராட்டு விழாவோ அல்லது மார்க்க சீரோ நமக்கு இஸ்லாத்தில் இல்லாத செய்தி. ஆனால் இஸ்லாம் சொல்லித்தந்த செய்தி என்னென்னா, ஆண் குழந்தையாக இருந்தால் 2 ஆடு அக்கீகா கொடுப்பது சுன்னத்து, பெண் குழந்தையாக இருந்தால் ஒரு ஆடு அக்கீகா கொடுப்பது சுன்னத்து என்பதாக நம்முடைய மார்க்கம் கட்டு அனுப்பியிருக்கிறீர்களே. இஸ்லாமிய மார்க்கம் எது நமக்கு கட்டு தந்திருக்கோ அதை நாம் செய்யணும். எதையெல்லாம் செய்யக்கூடாது தடுத்திருக்கோ அதை விட்டு தவிர்த்து வாழ்ந்தால் நம்முடைய பிள்ளைகள் சாலியான பிள்ளைகளாக உருவாவதற்கு காரணமாக இருக்கும் என்பதாக ஹதீஸில் இப்போ கண்டிருக்கிறேன். அதே மாதிரி முதல் விஷயமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல அர்த்தமுள்ள பெயர்களை வைக்கணும். ரெண்டாவது, ஆண் குழந்தையாக இருந்தால் 2 ஆடு அக்கீகா கொடுப்பதும், பெண் குழந்தையாக இருந்தால் ஒரு ஆடு அக்கீகா கொடுப்பதும் சுன்னத்து. மூன்றாவது விஷயம், நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண் குழந்தையாக இருந்தால் சுன்னத்து செய்வது, ஆண் பிள்ளையாக இருந்தால்
சுண்ணத்து செய்வது சுண்ணத்து. அதே நேரத்தில் 7வது நாள் முடி இறக்கணும். தலைமுடி ஆணாக இருக்க ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் பெண் பிள்ளையாக இருக்கட்டும் முடி இறக்கி அந்த முடியினுடைய எடையின் அளவு இப்போ 100 கிரா இருக்குது 50 கிரா இருக்குண்டா அந்த அளவுக்கு வெள்ளியினுடைய மதிப்பு சதக்கா செய்வது. அந்த இப்போ 100 கிராம் வருதுன்னா 100 கிரானுடைய வெள்ளி எந்த அளவோ எவ்வளோ பணம் வருமோ அந்த அளவுக்கு தர்மம் செய்வது சிறந்தது என்பதாக நம்முடைய மார்க்கம் நமக்கு இதெல்லாம் இஸ்லாத்து சொல்லி தந்த விஷயம். முடியை இறக்கணும். ஆனால் என்ன செய்கிறாங்க இன்றைய பெற்றவங்க என்ன செய்கிறாங்கன்னா பிறந்துட்டுனா முடி இறக்குறதே கிடையாது. 1 வயசு வர 2 வயசு வர முடி பெரிய ஆளுக்கு வளர்கிற மாதிரி நிறைய வளர்ந்த பிறகு மொட்டை அடிக்கிறாங்க. எங்கே அடிக்கக்கூடாதோ அங்கெல்லாம் போய் அடிக்கிறாங்க. ஆனால் இஸ்லாமிய தடுத்த விஷயத்தை நம்ம எந்த சூழ்நிலையிலும் நம்ம செய்யக்கூடாது. இஸ்லாம் தெளிவான மார்க்கம் அழகான மார்க்கம் என்பதாக ஹதீஸில் பார்க்குறோம். அதே மாதிரி அடுத்து நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை என்னென்னா ஒரு 7 வயசு ஆகிட்டு குழந்தைகளுக்கு ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி 7 வயசு ஆகிட்டுன்னா தொழுகு போப்பா அப்படின்னு சொல்லி தொழுகைக்கு ஏவணும். தொழுகைக்கு அவன் தொழுதுட்டு வா அப்படி சொல்லி தொழுகைக்கு அவன் 10 வயசாகி அவன் தொழுகலையா 10 வயசாகி பிள்ளை தொழுக மாட்டுக்கு பையன் தொழுக மாட்டுக்கானடா அடித்து தொலை வைக்கணும். அடித்து தொலைப்போ அப்படின்னு சொல்லி அடித்து தொலை வைக்கணும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்த அன்பிற்கினவில்லை. ஆக நம்முடைய குழந்தைகளே சாலியான குழந்தைகளாக உருவாக்கணும் அப்படின்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையை செய்யணும். இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எதை கற்றுத்தந்திருக்கோ அதை செய்யணும். தொழுகைக்கு ஒரு சில பெற்றவங்க எப்படிலாம் இருக்காங்கன்னா மழையாக இருந்தாலும் சரி வெயிலாக இருந்தாலும் சரி பனியாக இருந்தாலும் சரி தொழுகை போன்னு சொல்லி அடித்து தொழக்கூடிய பெற்றவங்களையும் பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஒரு சில பெற்றவங்க ஒரு சில தாய் தாப்பை எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா தொழுகைக்கெல்லாம் எவரது அவங்க தொழுகிறது கிடையாது பிள்ளைகளும் தொழுகிற கிடையாது. அப்போ எப்படி சாலியான பிள்ளையாக உருவாங்க எப்படி செய்கிறாங்க ஒரு சில பெற்றவங்க தாய் தாப்பை எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் ஒரு பாட்டை போட்டு விடுது. பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் செல்லுலேயோ ஒரு டிவிலேயோ ஒரு பாட்டை போட்டு விட்டு அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுங்க அந்த பிள்ளை அங்கங்கேயும் ஆடும் டான்ஸு நல்லா ஆடும் அதை வீடியோ பிடிக்குது. என் பிள்ளைய பற்றியா எவ்வளோ டான்ஸ் ஆடுது எப்படி ஆடுது தெரியுமா என் பிள்ளை எப்படி பாட்டு பிடிக்கணும்னு சொல்லி அதை நினச்சி பெருமைப்படுது. நிறைய பெற்றவங்க நினைச்சாங்க சின்ன பிள்ளைய பாட்டு போட விட்டுட்டு அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆட சொல்கிறது அந்த பாட்டுக்கு பாட்டு படிக்க சொல்கிறது இதை நினச்சி சந்தோஷப்படுத்தாங்க. ஆனால் உண்மையாக தாய் தாப்பை யார் தெரியுமா நம்முடைய பிள்ளைகளுக்கு அலுந்து சூர தெரியணும் நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கம் தெரியும் அப்படின்னு ஆசைப்படணும். டான்ஸ் ஆடுறதையோ பாட்டு படிக்கிறதே பெருமையாக நினைக்கக்கூடாது. இதையெல்லாம் நம்ம பெற்றவங்க தான் தடுக்கணும். இதெல்லாம் தப்புப்பா இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி யார் தடுக்கணும்னா பெற்றவங்க தான் தடுக்கணும் என்பதாக வரலாறுல நம்மளாம் இப்போ கண்பிரிக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க நம்முடைய பிள்ளைகள் சாலியான பிள்ளைகளாக இருக்கணும் நம்முடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளையாக இருக்கணும். சாலியான பிள்ளையாக இருக்கணும்டா முதல்ல நாம் சாலியானவளாக நல்லவளாக இருக்கணும். நாம் நல்லவனாக இருந்தோம் சாலியானவளாக நல்லவர்களாக நாம் இருந்தோம்டா நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளையும் நல்ல பிள்ளைகளாக உருவாக்குவான். சாலியான பிள்ளைகளாக உருவாக்குங்கிறதுக்கு பல்வேறு வரலாறுகள் உண்டு. நம்முடைய பிள்ளைகள் சாலியான பிள்ளைகளாக உருவாகணும் நல்ல பிள்ளையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டோம்டா அதே மாதிரி நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல தாய் தகப்பனாக இருக்கணும் சாலியானவளாக நாம் இருக்கணும் என்பதாக ஹதீஸில் பார்க்குற ஒரு வரலாறு. முந்தைய காலகட்டத்தில் ஒரு வரலாறு ஒருத்தர் என்ன செய்வார் வழியை ஒரு வாய்க்கா வழியாக ஒரு ஓட வழியாக நடந்து போவார். ஒருத்தர் ஓட வழியாக நடந்து போவார். நீண்ட தூரம் போகக்கூடிய அந்த நேரத்தில் பசி வந்துடும். வாய்க்கா ஓரத்தில் போகும்பொழுது பசி வந்துடும். பசி வரக்கூடிய அந்த நேரத்தில் அந்த ஓடையில் ஒரே ஒரு பழம் மிதந்து வரும். ஒரு பழம் மிதந்து வந்தோன்னு பசியில் என்ன செய்வாங்க எடுத்து சாப்பிட்ருவாங்க. அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்ட பிறகு தோறி இந்த பழம் நமக்கு ஹராம் ஆச்சு ஹலால் இல்லை தெரியாமல் எடுத்து சாப்பிட்டோம் இது ஹலால் ஆகணும் என்ன செய்யணும்னு சொல்லி அந்த ஓட வழியாகவே அந்த வழியாகவே தண்ணி எங்கேருந்து வருதோ அந்த வழியாகவே பயணம் செஞ்சு போகிறாரு. போனால் ஒரு தோட்டம் இருக்குது மரங்கள் நிறைந்த ஒரு தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தில் ஒரே ஒரு மரம் மட்டும் அந்த வாய்க்காவுக்கு நேராக அந்த ஓரைக்கு நேராக அந்த மரம் நிற்கிது. இதை பார்த்த உடனே அந்த தோட்டத்துக்குள்ளே போகிறாரு. தோட்டத்துக்குள்ளே போயிட்டு உங்கள் தோட்டத்துலேருந்து ஒரு பழம் மிதந்து வந்துச்சு பசியில் எடுத்து சாப்பிட்டேன் இந்த பழம் எனக்கு ஹலால் ஆகணும் என்னை மன்னிச்சிருங்க ஹராமான ஒரு பழத்தை நான் சாப்பிட்டேன் என்னை நீங்கள் மன்னிச்சிட்டிங்கன்னா இது எனக்கு ஹலால் ஆயிரும் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன நினச்சார் அந்த தோட்டத்துக்காரர் என்ன நினச்சார்னா இப்படிப்பட்ட காலத்தில் இப்படி சாலியான மனிதரா ஒரே ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டாரு இது ஹலால் ஆகணும் ஹராம் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரா இப்படிப்பட்ட நல்ல மனிதரான்னு சொல்லி சந்தோஷப்பட்டு அவர் என்ன செய்கிறாரு நீ சாப்பிட்டது ஹலால் ஆகணும்டா என்னுடைய தோட்டத்தில் ஒரு சில நாட்கள் வேலை செய்யணும். அவர் என்ன செய்கிறாரு நீ சாப்பிட்ட அந்த ஒரு பழம் உனக்கு ஹலாலான உணவாக மாறணும் அப்படின்டா என்னுடைய தோட்டத்தில் நீ ஒரு சில குறிப்பிட்ட நாள் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு ஒரு சில குறிப்பிட்ட நாள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. வேலை செஞ்ச பிறகு ஒரு நாள் சரி இத்தனை நாள் வேலை முடிஞ்சிட்டு எனக்கு அந்த பழம் ஹலால் ஆகிட்டா நான் சாப்பிட்ட அந்த ஒரு பழம் ஹலால் ஆகிட்டான்னு கேட்கும்பொழுது மறுபடியும் அந்த தோட்டக்காரர் சொல்கிறாரு இல்லை ஹலால் ஆகாது நான் செய்யக்கூடிய இன்னொரு செய்தியும் சொல்லணும் என்ன அப்படின்னா என்னுடைய பெண்ணை நீ திருமணம் முடிக்கணும் நீ என்னுடைய பெண்ணை நீ திருமணம் முடித்தாதான் நீ சாப்பிட்டது உனக்கு ஹலால் ஆகும் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் சொல்கிறாரு சரி திருமணம் முடிக்கிறேன் உங்களுடைய பெண்ணையும் திருமணம் முடிக்கிறேன்னு சொல்லி ஒத்துக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு தோட்டத்துக்காரர் சொல்கிறாரு என்னுடைய பெண்ணுக்கு கண்ணு தெரியாது
என்னுடைய பெண்ணுக்கு கண்ணு தெரியாது, என்னுடைய பெண்ணுக்கு காது கேட்காது, என்னுடைய பெண்ணுக்கு வாய் பேச முடியாது, ஊமை, கை காலாம்லாம் ஊனம். அந்த பெண்ணை திருமணம் முடிப்பியா அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னார், என்னுடைய உணவு அந்த ஒரு பழம் எனக்கு ஹலாலாகணும்டா நான் என்ன வேணாலும் செய்கிறேன், அந்த உணவு ஹலாலாகணும்டா நான் என்ன வேணாலும் செய்கிறேன் அப்படி சொல்லி முடிவுக்கு வராரு. கடைசியில் திருமணம் முடியுது. முதலிடத்துக்கு உள்ளே போனால் அழகான ஒரு பெண் இருக்குது, அந்த வீட்டுக்குள்ளே அழகான பெண் இருக்குது. அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு வெளியே வரார். அவர் தகப்பனா என்ன சொன்னார், என்னுடைய பெண்ணுக்கு கண்ணு தெரியாது, காது கேட்காது, வாய் பேசாது, உடம்புலாம் ஊனம்டாரா, இப்படி அழகான பெண் இருக்குன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு அந்த தோட்டத்துக்கார்ட்ட கேட்கும் பொழுது அந்த தோட்டக்காரர் சொல்கிறாரு, என்னுடைய பெண்ணு ஊனம் தான், எதை வச்சுண்டா என்னுடைய பெண் எந்த ஒரு ஹராமையும் பார்த்ததே கிடையாது, அதை வச்சு நான் சொன்னேன் என்னுடைய பெண்ணுக்கு குருடுன்னு. என்னுடைய பெண் எந்த ஹராமான பேச்சையும் பேசியது கிடையாது, ஹராமான பேச்சையும் கேட்டது கிடையாது, அதனால் காது கேட்காதுண்ட, வாய் பேசாதுண்ண அப்படின்னு சொல்லி எந்த ஹராமான செயல்களையும் என்னுடைய பெண் ஈடுபட்டது கிடையாது, அதனால் இந்த பெண் ஊனம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண் சாலியானவர்களாக வளர்ந்தார்கள் என்பதாக ஹதீஸில் பார்க்க. இப்படிப்பட்ட ஒரே ஒரு பழம் ஹலாலாகணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்ச நாள் வேலை செஞ்சார். அந்த பெண்ணையும் திருமணிச்சார். அந்த பெண் ஹலாலான முறையில் வாழ்ந்தார். அந்த பெண்ணாக இருக்கட்டும், இவராக இருக்கட்டும், எப்படிப்பட்ட தம்பதியெல்லாம் உருவானார்கள், இவர்களுக்கு பிறக்கப்பட்ட குழந்தை எப்படி இருந்துச்சு அப்படின்டா இறை நேசருடைய தலைவர் என்று சொல்லக்கூடிய மொஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிரஹுல் அசீஸ் தான் இவர்களுக்கு பிறந்த தம்பதிகள், இவர்களுக்கு பிறந்த குழந்தை என்பதாக வரலாறுல பார்க்க நம்பியிருக்கிறீர்களே. அவர்கள்தான் அபு சாலி, அவருடைய பேர் அபு சாலி, அந்த அம்மாவுடைய பேர் ஃபாத்திமா. இவர்களுக்கு பிறந்த குழந்தையை தான் மொஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிரஹுல் அசீஸ் என்பதாக வரலாறு பார்க்க. நம்முடைய பிள்ளைகள் சாலியாக நல்ல பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்டா நாம் நல்லவர்களாக இருக்கணும். அதே மாதிரி நம்முடைய பிள்ளைகள் நிச்சயமாக நல்லவர்களாக இருக்கும் என்பதாக பல்வேறு வரலாறு உண்டு. அதே நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம், நிறைய பெற்றவங்க நம்மளுடைய பிள்ளைக்கு இடம் வாங்கி கொடுக்குறோம், நம்ம பிள்ளைக்கு வீட்டை கட்டி கொடுத்துட்டோம், நம்ம பிள்ளை கார் கேட்குறோம், கார் வாங்கி கொடுக்குறோம், பைக் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு இப்போ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறது மட்டும் சிறந்த பரிசல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அவருடைய தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய பரிசில் சிறந்த பரிசு தெரியுமா? நாம் நினைக்கிறது கார் வாங்கி கொடுத்தா, வீடு வாங்கி கொடுக்கலாம், இடம் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க, தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு தகப்பனார் தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய பரிசுகளில் ஆக சிறந்த பரிசு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பது தான் சிறந்த பரிசு என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் யார்கிட்ட எப்படி பேசணும், பெரியவங்ககிட்ட எப்படி பேசணும், சிறியவர்கள் மீது எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறு வயசுலேருந்தே கற்றுக்கணும். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு உறவுகளை, சொந்த பந்தங்களை சொல்லிக் கொடுக்கணும். இந்த காலத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு உறவுகள், நம்ம சொந்தக்காரங்க யார் யார், நம்முடைய உறவுக்காரங்க யார் யாருங்கிறது நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் இப்போ என்னுடைய நிலைமை, இந்த காலத்துடைய நிலைமை என்ன அப்படின்னா, உண்மையை சொன்னால் அத்தாவுக்கு அம்மா குடும்பம் பார்த்தா ஃபுல்லாக பிடிக்காது. அத்தாவுக்கு அம்மா குடும்பத்தில் உள்ளவங்க யாரையுமே பிடிக்காது. அம்மாவை பிடிக்காது, மாமியாவை பிடிக்காது, மாமனார் பிடிக்காது, பொண்டாட்டி கூட பிறந்து யாருமே பிடிக்காது, மச்சனனை பிடிக்காது, யாருமே. அதே மாதிரி அம்மாவை எடுத்துக்கிட்டோம்டா அத்தா கூட பிறந்து யாருமே பெரியம்பா பிடிக்காது, சின்னம்மா பிடிக்காது, மாமனார் பிடிக்காது, மாமனார் உண்மையை சொன்னால் அத்தாவுக்கு அம்மா குடும்பம் ஃபுல்லாக பிடிக்காது, அம்மாவுக்கு அத்தா குடும்பம் ஃபுல்லாக பிடிக்காது. பிள்ளைகள்கிட்ட எப்படி சொல்லி வளர்க்குற, டே பெரியம்பா வீட்டுக்கு போகக்கூடாது, சின்னம்மா வீட்டுக்கு போகக்கூடாது, அவரோட பேசக்கூடாது, போனால் காலை தரிச்சிருவேன், வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி வளர்க்கும் பொழுது எப்படி வளர்க்குறோண்டா உறவை முறிக்கக்கூடியவர்களாக தான் வளர்க்கும். பிள்ளைகளை நம்ம வளர்க்குறது அவங்க கூட பேசக்கூடாது, அவங்க கூட பேசக்கூடாது, சின்னம்மா கூட பேசக்கூடாது, பெரியம்மா கூட பேசக்கூடாது, குப்பிமா வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி உறவுக்காரர்களை சின்ன வயசுலேயே தடுத்து வைக்கிறோம். நமக்கு சின்ன பிரச்சனை, சின்ன சண்டைண்டா நம்ம என்னாச்சும் ஒரு நாள் பேசுகிறோம். ஆனால் நம்முடைய பிள்ளைகளையும் சிறு வயசில் பழக்கும் பொழுது அங்கே போகக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லி வளர்க்குறோம். அப்படி இருக்காமல் பெற்றவங்க செய்யக்கூடிய முக்கியமான கடமைண்டா உறவுகளோடு, சிறந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழணும், உறவுகளை சொல்லிக் கொடுக்கணும். 4 தலைமுறையை தெரிஞ்சு கொள்வது சுன்னத் என்பதாக சொல்லுவாங்க. 4 தலைமுறையை அப்படின்னா அத்தா இருக்கிறாரு, அவங்களுடைய அத்தா பேர் என்ன, அவங்களுடைய அம்மா பேர் என்ன, அவங்களுடைய அத்தா அம்மா பேர் என்னன்னு சொல்லி தெரிந்து வைப்பது சுன்னத் என்பதாக பெருமக்கள் சொல்லிக்காங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல அழகான பெயரை வைக்கணும். ஆண் மக்களாக இருந்தால் 2 ஆடு அக்கீகா கொடுப்பது சுன்னத்து, பெண் மக்களாக இருந்தால் 1 ஆடு அக்கீகா கொடுப்பது சுன்னத்து. அதே நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு 7 வயசாகிட்டா தொழுகைக்காக அழைக்கணும், 10 வயதாகியும் தொழுகலைன்னா அடித்து தொலைக்கணும். அதே நேரத்தில் அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனம் சொல்லுவான், யா அய்யுஹல்லதீனாமனு கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும், நான் ஈமான் கொண்டவர்களே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக்கொள்ளுங்கள், உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கூட சொல்லிக்காம்பா. அந்த அடிப்படையில் நாமும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறணும், நம்முடைய குடும்பத்தார்களும் நம்முடைய பிள்ளைகளும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்ம அல்லாஹ்ட்ட அதிகமாக துஆ செய்யணும். இஸ்லாமிய மார்க்கை எப்படி கற்று தந்திருக்கோ அதே மாதிரி வாழணும். அதே மாதிரி நம்முடைய பிள்ளைக்கு நல்ல நல்ல விஷயங்களை ஒவ்வொன்றையும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த காலத்தில் பெரியவங்களாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் வரலாறாக சொல்லிக் கொடுப்பாங்க. எங்கள் அத்தா, அவங்க அம்மா வரலாறு, அத்தா வரலாறு, அவங்க விஷயத்தில் நடந்த வரலாறுகள் எல்லாம் பெரியவங்க என்ன செய்வாங்கடா நம்மளை மாதிரி நிறைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் உடைய பிள்ளைகள் எப்படி இருக்குங்களா,
எல்லா பெற்றவங்களும் சொல்கிற ஒரே பேச்சு, என் பிள்ளை சொல் பேச்சு கேட்க மாட்டேக்கான், என் பிள்ளை என்ன சொன்னாலும் சொல் பேச்சு கேட்க மாட்டேக்கான், செல் பேச்சத்தை கேட்கான், சொல் பேச்சை கேட்காம செல் பேச்சு கேட்கான். அதுக்கு காரணம் யாருந்த பெற்றவங்க தான். என்ன செய்ய, சின்ன அடம் பிடிக்கிறான், சின்ன வயசில் சாப்பிட மாட்டேக்காண்டா செல்ஃபோனை எடுத்து கொடுத்துருந்தா வீடியோ வச்சு வீடியோ பார்த்துக்கிட்டே சாப்பிடுங்கிறது, அடம் பிடிக்கிறான்னா செல்லை கொடுக்குறது, அங்கங்கே ஓடுதானா செல்லை கொடுக்கு, எப்படி செல்லை கொடுத்து பழக்கி செல் பேச்சத்தை கேட்பானே தவிர சொல் பேச்சு கேட்க மாட்டான். கண்ணியத்துக்குள்ளாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுக்கணும். அதே நேரத்தில் உதாரணத்துக்கு சொன்னால் தர்மம் கொடுக்குறது பிள்ளைகள் மூலியமாக கொடுக்கலாம். தர்மம் கொடுக்குறோம், இந்த போய் கொடுத்துருவான்னு சொல்லி அந்த குழந்தைகள் மூலமாக கற்றுக் கொடுக்கணும். அதே மாதிரி சலாம் சொல்லி கற்றுக் கொடுக்கும். யார் வந்தாலும் சலாம் சொல்லணும், யார் வந்தாலும் சலாம் சொல்லி பேசணும்னு சொல்லி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அதான் இன்றைய பெற்றவங்க தாய் தாப்பு எப்படி இருக்கிறாங்கண்டா, எப்படிலாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பீடி வாங்குறதுக்கு பையன்ட்ட போய் 10 ரூபாய்க்கு பீடி வாங்கிட்டு வா, சிகரெட் வாங்கிட்டு வா போய். அதே நேரத்தில் ஒரு சில பெற்றவங்களும் என் தாய் தாப்பு என்ன செய்கிறாங்கன்னு குடிச்சிட்டு படுக்கிறது, அதை பார்த்து பையன் பார்ப்பான், அத்தா மயக்கத்தில் கிடக்கிறாரு, சரக்கடிச்சிட்டு கிடக்கிறாருன்னு சொல்லி சின்ன வயசுலேயே பார்த்து பழகிறதுனால சீக்கிரமாக அந்த கெட்ட பழக்கம் அந்த பிள்ளைகளுக்கு வருவதற்கு காரணமாக இருக்குது. அன்பிருக்கீங்களா? ஆக நம்முடைய பிள்ளைகள் சாலியான பிள்ளைகளாக உருவாகணும் அப்படின்னா முதல்ல நாம் நல்லவர்களாக இருக்கணும். சாலியனாக இருந்தால் அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளே சாலியான பிள்ளைகளாக உருவாக்கணும். அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் சாலியான பிள்ளைகளாக ஆக்கி தந்தல் புரிவானாக. யாருக்கெல்லாம் குழந்தைய பாக்கியம் இல்லையோ அவர்களுக்கெல்லாம் சாலியான குழந்தைய செல்வங்களே அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. நான் மரணிக்கிற நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமா சொல்லி மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.